இன்னைக்கு நாம மீட் த சீரீஸ்ல 10வது எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கென் வர்ஷாவை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போனா அங்க கென்னை பார்த்த செகண்டே அவ கொடுத்த சீப்பை தட்டி விட்டுட்டு அந்த கோபத்துல கென்னோட ஃபேஸ்ல தண்ணியை விட்டு அடிச்சிட்டு போற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆக்சுவலி வர்ஷாக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் அந்த நிமிஷம் வர கென் அவளை தேடி வந்துட மாட்டாளான்னு ஒரு ஏக்கமும் இருந்துட்டு தான் இருக்கும். ஃபைனலி அந்த டே வந்துச்சுன்னா முதல்ல வர்றது கோபமா தானே இருக்கும். ஸோ அந்த கோபத்துல தான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்ப அங்க இருக்கிற தாட் 10 ரெண்டு பேருமே என்ன பண்ற வருஷன்னு தடுக்க பார்ப்பாங்க. அப்ப கென் தாட்டை தடுத்து, இட்ஸ் ஓகே தாட், இது எனக்கு தேவைதான்னு சொல்ல, எக்ஸாக்ட்லி நீ பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வருஷா சொல்லிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுவான். அப்ப 10 வருஷாவை சமாதானப்படுத்த அவ பின்னாடியே ஓட, அப்ப தாட், சாரி கென், நான் இப்படி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்ல, பின்ன என்ன நினைச்சீங்க டாக்டர்? நாம பார்த்த வேலைக்கு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு முத்தமா கொடுப்பா. என்ன வாட்டர் ஃபைட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ரெயின் கோட் போட்டுட்டு வந்திருப்பேன் கென் சொல்ல. இப்ப தாட்டு சிரிச்சிட்டு, இந்த டைம்ல கூட ஒன்னால மட்டும்தான் காமெடி பண்ண முடியும், உனக்கு அவன் மேல கோபமே இல்லையான்னு கேட்க, கோபமா? என் ஃபேமிலிக்கு அப்புறம் என்னால ஒரு பர்சனை அன்கண்டிஷனலா காதலிக்கவும் முடியும், மன்னிக்கவும் முடியும்னா அது அவன் மட்டும்தான் சொல்லிட்டு வருஷம் விசிறி அடிச்சுட்டு போனல அந்த பெயின் சீப்பை ஃபீலிங் எடுத்து வச்சிட்டு இருக்கு. அப்படி இந்த வருஷாவை பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல கோபத்தை காட்டிட்டு வெளியே வந்து அந்த வழியில அழுதுட்டு இருப்பேன். அப்ப 10க்கு என்ன பண்றதுன்னு புரியாம பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவளை எப்படி சமாதானப்படுத்தி ஃபிளாட்டுக்குமே கூட்டிட்டு வந்துடுவேன். பட் வர்ஷா அவனை ஃபிளாட்டுக்குள்ள விடாம அப்படியே கட் பண்ணிட்டு, எனக்கு தனியா இருக்கணும்ட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போறேன். உள்ள போன வருஷம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டவல் எடுப்பான். அப்ப அந்த மங்கி டாலில அது அவன் மேலேயே விழும். அப்ப அதை எடுத்து வச்சுட்டு பழைய விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் அடுத்த செகண்டே தாட்டுக்கு கால் பண்ணி, இவ்வளவு நாள் கென் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருந்தலன்னு சொல்லி திட்டிட்டு, இப்ப கென் எங்க ஸ்டே பண்ணிருக்கான்னு கேட்டு அங்க போய் நிற்பேன். அப்ப கென் டோர் ஓபன் பண்ணதும் அந்த டால் அப்புறம் அந்த டிஷர்ட் இருக்குல்ல, மீட் டிஷர்ட், அது ரெண்டையுமே அவன் மேல தூக்கி வீசிட்டு நேரா போய் பெட்ல உட்காரு. அவளுக்கு கென்னு கிட்ட பேசும், அதுக்குதான் இப்படி பண்ணுவான். அப்ப கென்னும் அந்த டாலை கையில் எடுத்து அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு, நமக்கு இது தேவைதான்டாங்கிற மாதிரி அந்த மங்கி தடவி கொடுத்துட்டு அப்புறம் அது ஒரு டேபிள்ல வச்சுட்டு, இது என்ன வருஷான்னு கேட்டோம். அப்ப வருஷம், எதுக்காக இப்ப இங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே இது வேண்டான்னு ஓடி போயிட்டேன், பின்ன எதுக்காக இப்போ வந்த, என்னை இப்பவும் காயப்படுதுன்னு நினைக்கிறியான்னு கேட்க, அப்ப கென்னும் லைட்டா ஃபீல் ஆகும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், யாரை காயப்படுத்துறவரு, நீ தானே காப்பிரைட் ஃபைல் பண்ணி எனக்கு வர வச்ச, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல அப்படி நடந்துகிட்டத நீ தானே சொல்ல, ஓ ரியலி, நீ பண்ணதுக்கு முன்னாடி நான் பண்ணதுல ஒண்ணுமே இல்லையே, இந்த 3 வருஷத்துல என்னை பத்தி நீ யோசிச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல. அப்பவே வருஷம் ஹக் பண்ணி அவளை எவ்வளவு மிஸ் பண்றான்னு சொல்லணும் போல எனக்கு இருக்கும். பட் இப்பதான் அவன் மூவ் ஆன் ஆயிருக்கா. அதுக்குள்ள இப்ப நம்மளோட காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணி அவளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கிடக்கூடாதுன்னு நினைச்சு, சரியா சொன்னவரு, நான் ஏன் அந்த மோசமான மூமெண்ட்ல நினைச்சு பார்க்க போறேன். எல்லாருக்கும் அவங்களோட லைஃபை ஹாப்பியா வாழ தானே பிடிக்கும், அததான் நானும் பண்ணேன்னு மனசாட்சியும் இல்லாம சொல்லிட்டேன். இப்ப நான் இங்க அஃபிஷியலா வந்திருக்கேன், அப்படியே உனக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், சரி விஷ் பண்ணிட்டு போலாமேன்னு நினைச்சேன்னு சொல்ல, நீ மாறவே இல்லைல்ல, நீ எப்பவும் செல்ஃபிஷ் தானே, உனக்கு எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் கவலை, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்க கூட தோணலன்னு விஷா கேட்க, நான் ஏன் கேட்கணும், ஒரு காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, இதுல நான் கேட்கறதுக்கு என்ன இருக்கு, என்ன பார்க்கவும் நல்லவனா இருக்கான், உன் அம்மா அங்கேயும் மேரேஜ் பண்ணி அப்ராட் போயிட்டாங்க, இப்போ இது நீ உன்னோட லைஃப்பை பார்க்க வேண்டிய நேரம், ஸோ நீ கரெக்டாக தானே டிசைட் பண்ணியிருக்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்க போற அப்படின்னு கென் சரியா தப்பா சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் கென்,
நான் சந்தோஷமா இருக்கேன்னு. நீ தான் என்னை பத்தி யோசிச்சதே இல்லையேன்னு வர்ஷா சொல்ல 2 பேருக்குமே அந்த இடத்துல அழுக வரும். பட் 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணிக்க. அப்ப அதுல வர்ஷா கடைசியா, "நீ அஃபிஷியலா தானே வந்திருக்க. சரி, அப்படியே இருந்துட்டு போ. என் கல்யாணத்தையும் பார்த்துட்டு போன்னு" சொல்லிட்டு கிளம்பும். அப்ப என்னைக்குமே கஷ்டமா தான் இருக்கும். இப்பவும் நம்ம அவளோட இதயத்தை உடைச்சிட்டு இருக்கோமா? இது அவசியம்தானா? அப்படிங்கிற மாதிரி அகெயின் குழப்பத்திலேயே அந்த டாலை எடுத்து வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா கென்னை பார்க்க டென் வருவார். நைட்ல இருந்து வருஷாவை காணோம். அவளுக்கு கால் போகவே மாட்டேங்குது. எங்க போனானே தெரியல. இந்த 3 வருஷத்துல வருஷம் இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லை. ஆட்டுக்கிட்ட விசாரிச்ச போது வருஷம் உன்னோட அட்ரஸை கேட்டதா சொன்னாரு. அதான் உன்னை பார்க்க வந்தாலான்னு கேட்டுட்டு போக வந்தேன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்ப. அப்போ கின் அவ வந்தாதான், பட் அவ நைட்டே கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு நானும் அவளை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். அடுத்த செகண்டே பார்த்தா கார்ல வருஷாவை தேடி ரோடா சுத்திட்டு இருப்பான். அப்ப ஃபர்ஸ்ட் அவளுக்கு எங்க தேடுறதுன்னு தெரியாம செம்ம டென்ஷனா இருக்கும். பட் ஞாபகம் இருக்கா, வருஷாவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நாள் வருஷாவை தேடி அலைஞ்சிருப்பானே, அது இப்போ மைண்டுக்கு வர அந்த டெம்பிளுக்கு போயிருப்பாளோன்னு டவுட்ல அங்க போய் பார்ப்போம். பட் கென் கெஸ் பண்ண மாதிரி வருஷம் அங்கதான் இருப்பான். நைட்டு கென்னு கிட்ட பேசிட்டு கிளம்புனதும் அவளுக்குமே அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அந்த ஃபீலிங்லயே பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இங்க வந்திருப்பான். இப்ப கென் அங்க போகும்போது நைட்டு ஃபுல்லா அந்த பணியில இருந்ததுல வருஷம் செம்ம டயர்டா உட்காந்துருக்கும். அப்ப கென் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாரு, உங்க நினைச்சு எல்லாரும் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. சரி வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா, நான் எங்க இருந்த உனக்கு என்னடி, உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புன்னு வருஷா சொல்லுவான். அப்ப கென், ஏன் அடம்பிடிக்கிற வரும், என்னை ஃபோர்ஸ் பண்ண வைக்காதுன்னு சொல்ல, உனக்கு எப்பவும் அதை மட்டும் தானே பண்ண தெரியும். அன்னைக்கு மட்டும் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு வருஷம் பழச மீன் பண்ணி சொல்ல எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் சமாளிச்சுட்டு எதுனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வரும். ஒண்ணு நினைச்சு ரொம்பவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மா போலான்னு கையை பிடிச்சு இழுப்போம். அப்பதான் வருஷாவுக்கு ஃபீவர் இருக்கிறதே எனக்கு தெரியும். தெரிஞ்சதும் எவ்வளவு ஃபீவர் இருக்கு பாரு, ஏன் இப்படி பண்ற வரும்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வருஷா சொல்றத கேட்காம வருஷாவை ஃபோர்ஸ் பண்ணி ஃபிளாட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். பட் அங்க போனாலும் வருஷம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கேட்காம அவளை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு போறது, வருஷாக்கு டவல் பாத் பண்ணி விடுறதுன்னு அவளோட கேரிங்க காட்டுவான். இந்த கேரிங் தானே வருஷாவை கென்ன லவ் பண்ண வச்சிருக்கோம். ஸோ கென் அப்படி பண்ணும்போது வருஷாவுமே லைட்டா மெல்ட் ஆகி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் கென் மெடிசன் எடுத்துட்டு வந்து இதை போட்டுக்கொண்டு கொடுக்க வருஷா போக முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ கென், இதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ண வைக்காதுன்னு சொன்ன, திக்கு எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவேன், வாயோட வாய் வச்சு கொடுப்பியான்னு அதே ஞாபகத்துல வருஷா சொல்ல, அப்போ கென்னும் அதே மைண்ட் செட்ல டக்குன்னு அதை பண்ணிடும். அப்போ வருஷாவும் அதை வாங்கிப்பா. பட் அப்புறமா கான்சியஸ் வர முகத்தை திருப்பிப்பான். அப்போ கென்னும் அச்சோ அவசரப்பட்டுட்டோமோன்னு நினைச்சே, அது ஜஸ்ட் உனக்கு ஃபீவர் சரியாகணும்ல வரும், அதுக்காக மெடிசன் கொடுத்தேன் அவ்வளவுதானே சொன்ன. அப்ப வருஷம் சரி முடிஞ்சதுன்னு கிளம்புறியான்னு கேட்பான். அப்போ கென், முடியாது, நீ தூங்குன அப்புறம் தான் நான் போவேன்னு சொல்லி வருஷம் வாஷ் பண்ற மாதிரி போய் சேர்ல உட்காந்து, அப்ப வருஷமும் தூங்கி தொலைறேங்கிற மாதிரி திரும்பி படுத்துக்க. அப்ப கென்னும் வருஷாவை பார்த்துட்டு இருப்பான். பட் கொஞ்ச நேரத்துல பார்த்தா கென் தூங்கிட்டு இருக்க, வருஷா கென்ன பார்த்துட்டு இருப்பான். அப்ப வருஷா, இப்ப நான் பாக்குறது உண்மையா இல்ல நேற்று நைட்டு நீ பேசுனது உண்மையாங்கிற மாதிரியே ஃபீலிங்கோட கென்ன பார்த்துட்டு இருப்பான். இவ இப்படி பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே கென் எழுந்துருவோம். கென் எழுந்ததும் வருஷா டக்குன்னு கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி படுத்துப்போம். அப்ப கென் வருஷாவோட பக்கத்துல வந்து அவளுக்கு ஃபீவர் குறைஞ்சிருக்கான்னு தொட்டு பார்த்துட்டு, இப்போ உனக்கு ஃபீவர் இல்லை வரும், இனி நீ நிம்மதியா தூங்கலான்னு வருஷம் தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சு வெளியவே சொல்லிட்டு கிளம்பும். அப்ப வருஷாவுக்கு கென்னோட பிஹேவியர் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கும். ஸோ அந்த ஃபீல்லையே யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்புன கென் டாட்டை தான் பார்க்க போவோம். அங்க கென் வருஷாவை காணோன்னு
டென் தேடவும் கென் கூட தான் இருப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுக்காக நல்லா கோத்து விட்டடான்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அப்ப தாட் சந்தோஷமா நீ ஓனர் இல்லையா? அந்த மாதிரி அப்போ வருஷம் நைட்டு உன் கூட இல்லையான்னு கலாய்ப்பான். அப்புறம் அந்த புக் பப்ளிஷ் பண்ற கம்பெனி சார்பா ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கிறதாவும் அதுக்கு கென்ன வர சொல்லியும் கூப்பிடுவோம். அப்போ கென்ன இல்ல, இப்ப இருந்த டாக்டர் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க, என்னெல்லாம் ட்ரிப்பு கூட்டிட்டு போகிறத பத்தி யோசிக்கிறீங்கன்னு திரும்ப கலாய்ப்பான். அப்ப தாட் ரைட்டு விடு, ரெண்டுக்கும் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சீரியஸா சொல்றேன் கென், ட்ரிப்புக்கு வா. அந்த கம்பெனி உன்னோட மணில ஸ்டார்ட் பண்ணது. அது வருஷாக்காக ஸ்டார்ட் பண்ணதா இருந்தாலும் இப்போ அதுக்கு கீழே 10க்கு மேல ரைட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லுவோம். பட் கென், இவ்வளவு நாள் அதை நல்லபடியா பார்த்துக்கிட்டது நீ, இதுல என்னோட பங்குன்னு எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பா நான் கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன். நீ வழக்கமா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவியோ அப்படியே பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். பட் அதுக்காக தாட்டி ட்ரிப்பு பிளான் பண்ணாரு. கென்னோட அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களோட ஹார்ட் இப்பவும் கனெக்டடா இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. அதுக்கு தான் இதை பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ தாட், உன் தன்னடக்கத்துக்கு வேணா நான் அப்புறமா கோயில் கட்டுறேன். ப்ளீஸ் இப்போ நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒன்ஸ் வருஷாக்கு மேரேஜ் ஆகி நீ இங்கிருந்து கிளம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே மீட் பண்ணிக்க முடியாம போயிடும். நீங்க வந்ததுல இருந்து இப்போ வர நீங்க 2 பேருமே மனசு விட்டு பேசிக்கவே இல்லைல்ல. இந்த ட்ரிப்புக்கு வருஷா கண்டிப்பா வருவோம். நீயும் வந்தேன்னா இந்த ட்ரிப் அவ கூட நீ ஸ்பெண்ட் பண்ண உனக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். இது உன்னோட லாஸ்ட் ட்ரிப்பா நினைச்சுக்கோயின்னு எடுத்து சொன்னேன். அப்ப கென்னுக்குமே ஷவுக்கும் அவளுக்கும் இடையில இருக்கிற இந்த இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாகி அட்லீஸ்ட் அவ கூட ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கணும் அப்படின்னு. ஸோ தாட்டுக்கு ஓகே சொல்லிட்டு ட்ரிப்புக்குமே கிளம்பிடும். ட்ரிப்புக்கு கென் வந்துடுவான். பட் இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது 3 வருஷம் கேப் ஆகி போச்சு. இப்போ வருஷா அவளை அடியோடு வெறுக்கிறா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. என்ன மன்னிச்சிருன்னு கேட்கறதும் ஈஸி கிடையாது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றது கூட ஈஸி கிடையாது இல்ல. ஸோ எப்படி அவகிட்ட ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வெளியே நடந்துட்டு இருப்பா. அப்ப அங்க ஒரு கப்பல் இன்னும் கொஞ்சம் சரி தலையை லைட்டா சாஞ்சுக்கும் அப்படின்னு போன் எடுக்க ரெடி ஆகிற சத்தம் கேட்கும். அப்ப கென்னும் யதார்த்தமா அங்க பார்ப்பேன். அங்க பார்த்தா அந்த யூடியூப் கப்பல் இருப்பாங்க. ஸோ பார்த்தது ஹாப்பியா டாக்டர் மீ ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு போய் பேசுவோம். அப்ப அவங்களுக்கு என்ன பார்த்து ஹாப்பி இல்லை, கென் நீ எப்படி இருக்க, சடனா எங்க போயிட்டுன்னு பேச ஸ்டார்ட் பண்ணி வருஷம் எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. வருஷாவை பத்தி கேட்டதுமே கென்னோட ஃபேஸ் அப்படியே டல்லா. அப்ப அந்த கப்பல் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு. என்னாச்சுன்னு சொல்றேன்னு கேட்பாங்க. அப்ப கென்னும் தாட்டுக்கு மணி கேட்டு கால் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் நடந்ததை சொல்லிட்டு, நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது கூட தப்பா சரியான்னு எனக்கு தெரியல, நான் இங்க வந்திருக்க கூடாதுன்னு கூட தோணுது, என்னை பார்த்ததுல வருஷா இன்னும் ஹர்ட் ஆகுறான்னு தோணுது. பட் சம்டைம்ஸ் இது எல்லாத்தையும் மறந்துட்டு என் மனசுல உள்ள எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லிடணும் கூட தோணுதுன்னு சொன்னேன். அப்ப அந்த கப்பல் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்பாங்க. அவளை நான் இவ்வளவு மிஸ் பண்ணேன்னு சொல்லணும், இப்ப வர நான் இவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லணும், அவளை ஹக் பண்ணிக்கணும், நடந்த எல்லாத்துக்குமே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். அப்ப அந்த கப்பல் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்திருக்கிறன்னா அதுக்கு ஒரு காரணம் மட்டும் தானே, வருஷாவை நீ விட்டுட்டு போயிட்டுங்கிற ஒரு குற்ற உணர்வு, சரியா? ஒரு முறை நீ எங்க கிட்ட கேட்ட ஞாபகம் இருக்கா கென், இந்த காதல் நம்மளை அழிச்சிட்டு இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். அப்ப நாங்களும் காலங்கள் ஓடும்போது அந்த காதலை தாண்டி வரும்போது அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னோம். பட் இவ்வளவு விஷயங்கள் நடந்து 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நம்மளோட காதல் ஒருத்தரை கஷ்டப்படுத்துதுன்னா கண்டிப்பா அதை வெளிப்படுத்தாம இருக்கிறதே நல்லதுன்னு இப்ப வருஷம் மூவ் ஆன் ஆயிட்டால. இந்த சுச்சுவேஷன்ல கென் அவளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தினா அது வருஷாவை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு கென் மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டேன். அந்த சுச்சுவேஷன்ல வருஷாக்கு எது நல்லதுன்னு பட்டதோ நீ அதை தான் பண்ணின, அதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை.
ஃபர்ஸ்ட் ஒன்னு நீயே மன்னிக்க ட்ரை பண்ணு. நீயும் இதுல இருந்து மீண்டு வந்து உன்னோட லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும். கடந்த காலம் ஒரு நினைவுகளா நம்மளோட மெமரி அழகுபடுத்தலாம். பட் நம்ம அதிலே தேங்கி நின்ற கூடாது. நீயும் இதை கடந்து வரணும்னு சொல்லிட்டு லைட்டா தெளிவான என்னோட மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு டைம் இருந்தா காஃபி ஷாப் பக்கம் வந்துட்டு போகணும் இன்வைட் பண்ணிட்டு கிளம்புவாங்க. அவ்வளவுதான். வருஷம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே அதோட விட்டுட்டு தாட்டு கூட பார்ட்டிக்கு போவோம். அங்க தாட் இவங்க நம்ம கம்பெனியோட பார்ட்னர், இன்வெஸ்டர்னு எல்லாருக்கும் என்ன இன்ட்ரோ கொடுப்போம். அப்ப வருஷா தாட் ஏதோ போய் சொல்றான்னு நினைச்சிட்டு இவ எப்ப இருந்த பார்ட்னரானா அப்படின்னு கொஞ்சம் நக்கலாவே கேட்க, அப்ப தாட் உன்னோட ஃபர்ஸ்ட் நாவல் பப்ளிஷ் பண்ணது கென் கொடுத்த மணியை வச்சுதான்னு சொல்லும். அப்ப வருஷா லைட்டா குழப்பத்தோட பார்ப்போம். பட் அப்ப கென் டக்குன்னு வருஷாக்கு எந்த ஒண்ணுமே தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். என்ன பாக்குற, அருவருப்பா இருக்கா, என்னோட மணி உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குன்னு அப்படின்னு கேட்டுரும். அவ்வளவுதான். அப்போ வருஷாவுக்கு கென் மேல அவ்வளவு வெறுப்பு வரும். ஸோ அந்த வெறுப்போட எழுந்து நான் இப்பவே இந்த கம்பெனில இருந்து குவைட் பண்றேன், இதுக்கு மேல இந்த கம்பெனிக்காக நான் எழுத மாட்டேன்னு வருஷா கோபமா எழுந்து கிளம்பும். அப்ப அவளை சமாதானப்படுத்த அவ பின்னாடியே டென்னும் போவேன். அப்ப தாட் இல்ல சரியான சொதப்ப பேர் வழியா இருக்காளேன்னு கென்ன மனசுக்குள்ளேயும் திட்டிட்டு கென்ன லுக்கு விடும். பிறங்க க்ரௌட பார்த்தேன். கைஸ், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், இவங்க பழைய நண்பர்கள் மட்டும், ஸோ சும்மா விளையாடிட்டு இருக்காங்க, ஸோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். பட் கென்னுக்கு அந்த பார்ட்டியில இருக்க முடியாது. வருஷம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டோன்னு அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஸோ வெளியே வந்து தனியா உட்காந்துருப்போம். அப்ப தாட் அங்க வந்து இங்க தனியா என்ன பண்றேன்னு கென்னுக்காக கென் பக்கத்துல உட்காரு. அப்ப அங்க கென், எனக்கு க்ரௌடுனாலே அலர்ஜி தெரியும்ல டாக்டர், அதான் தனியா வந்து உட்காந்துருக்கேன்னு சொன்னேன். ஆமா ஆமா, நீ சொன்ன அந்த கூட்டம் வருஷாவோட ஃபியான்சின் தானே அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தா. அப்ப கரெக்டா அங்க வருஷாவும் டென் கூட அவன் கைய கோர்த்த மாதிரியே வந்துட்டு இருக்கு. அது பார்த்ததும் தாண்டி அந்த சைக்காட்ரிஸ்ட நம்ம பாராட்டியே ஆகணும். கென் பாரு, ஃபர்ஸ்ட் எல்லாம் இவ்வளவு லைட்டா தொட்டாலே போதும் ஊரையே கூப்பிட்டுருவோம். பட் இப்ப பார், ஆரஞ்சு பழ தோல் மாதிரி எப்பவும் டென் கூட ஒட்டிட்டே இருக்க. கிரேட் சைக்காட்ரிஸ்ட் இல்லைன்னு சொல்ல. அப்ப கென்னுக்கு அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே நல்லா உப்பு தடவுறடா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டென்னும் வருஷமும் அங்க வர தாட்டும் கென்னுமே அந்த டாபிக்கை கட் பண்ணிட்டு பார்ப்பாங்க. அப்ப டென் பார்ட்டியில குவைட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல வருஷா, ஸோ அதுக்காக வருஷாக்காக சாரி சொல்லுவோம். அப்ப தாட்டும் பரவாயில்லன்னு சொல்ல, அப்ப வருஷா இல்ல டென்னோட கையை இன்னும் நெருக்கமா பிடிச்சுக்கிட்டு, என்ன உன்னால மட்டும்தான் அமைதிப்படுத்த முடியும், உன் கூட இருந்தாலே போதும், எல்லாம் எனக்கு சரியாதான் நடக்கும்னு கென்ன சீண்டி பாக்குற மாதிரி பேச கென்னுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப தாட் அதை நோட் பண்ணிட்டு சரி பார்ட்டிக்கு போலாமான்னு சொல்லி கென்ன உள்ள கூட்டிட்டு போவோம். பட் வருஷா அங்க போனாலும் விடாம கென்னுக்கு பக்கத்து டேபிள்ல வந்து உட்காந்து அங்க வச்சு டென்னுக்கு ஊட்டி விட்டு வெறுப்பேத்திட்டு இருப்போம். அப்ப கென்னுக்கு வருஷம் அவளுக்கு ஊட்டி விட்டதுதான் ஞாபகம் வரும். ஸோ அந்த ஞாபகத்தோடய கொஞ்சம் ஏக்கமாவே வருஷாவை பார்த்துட்டு இருப்போம். இப்படி சோகமா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கொஞ்ச நேரத்துல தாட் உன்னை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். யாருன்னு பார்த்தா அங்க ஜான் வந்திருப்பான். ஜானை பார்த்ததும் என்ன ஹாப்பி ஆகி அவனை ஹக் பண்ணிப்பான். இத பார்த்தது வருஷாவுக்கு பேக் ஃபயர் ஆன மாதிரி இருக்கும். அப்ப டென் யாரு அவருன்னு தாட்டுக்கிட்ட கேட்டா, தாட்டப்ப வேணும்னே கென்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வருஷா இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கேத்த மாதிரி ஜானுமே கென்னு கிட்ட கொஞ்சம் தனியா பேசலான்னு சொல்லி வேற வெளியே கூட்டிட்டு போவாரு. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் கென்ன அவ்வளவு விருப்பேத்திட்டு இருப்பான். பட் ஜான் பக்கத்துல நிக்கிறது கூட அவளால பார்க்க முடியாம பார்த்துட்டு இருப்பான். அப்ப தாட்டி இன்னும் அதை அதிகப்படுத்துற மாதிரி இப்ப அங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்ப வருஷாவும் டென்னுமே பார்ப்பாங்க. அங்க பார்த்தா ஜான் நீல் டவுனுக்கு வந்து கென்னுக்கு ப்ரப்போஸ் பண்ண
அப்ப அங்க பாட்டில் உள்ள எல்லாருமே எக்ஸைட் ஆகி பயங்கரமா சேர் அப் பண்ண இன்னுமே அதை வாங்கிப்பான். அவ்வளவுதான். இந்த வருஷம் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ செம இரிட்டேஷன்ல கடகடன்னு டென்னோட ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு நான் இப்ப ரூமுக்கு போகணும்னு சொல்லிக்கலாம். அப்ப டென் சரி வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு வருஷாவை கூட்டிட்டு கிளம்பிடும். பட் வருஷம் அவளை ரூம்ல இருக்க முடியாது. ஸோ நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லி டென்னை கட் பண்ணிட்டு அகைன் கீழே போய் ஃபுல்லா சரக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இவ இப்படி குடிச்சிட்டு இருக்கும் போதே அங்க ஜான் வருவாரு. பட் தனியே அதை பார்த்ததும் வருஷா, மிஸ்டர் ஜான் நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்நேரம் நீங்க கென் கூட தானே இருக்கணும். கென் எங்கன்னு கேட்பேன். அப்ப அவரும் நீங்க கென் தாட்டோட ஃப்ரெண்ட் வருஷா தானே, நீங்க இங்க தனியா என்ன பண்றீங்கன்னு கேட்க ஜஸ்ட் தனியா ரிலாக்ஸ் பண்ணணும்னு வந்தேன்னு சொல்லி சரி நீங்க சொல்லுங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு வருஷா கேட்க அப்ப ஜானும் கல்யாணமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல வருஷாக்கு ஒண்ணும் புரியாது. அப்ப அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றாரு. ஆக்சுவலி இவங்க தனியா போனதும் என்ன நடந்திருக்கும்னா, என்ன ஜான் சடனா வந்திருக்கேன்னு கென் கேட். அப்ப ஜான் நான் ஃபேமிலியோட கனடா போக போறேன் கென், ஒன்ஸ் அங்க போயிட்டா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதான் உன்னை பார்த்து உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன்னு சொன்னேன். அப்போ கென் நீ போய்தான் ஆகணுமா, நானும் உன்னை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லுவான். அப்பதான் ஜான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி நீல் டவுனுக்கு வந்து கென்னுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார். அப்போ கென்னுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. அந்த சமயத்துலதான் எல்லாருமே கிளாப் பண்ணி சேரப் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல ஜானுக்கு நோ சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் அதை வாங்கிப்பான். பட் ரூமுக்கு போனதுமே அதை திருப்பி கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிரு ஜான், நீ ரொம்ப நல்லவன், எனக்கு உன்னை பிடிக்கும், பட் என்னால உன்னை காதலிக்க முடியும்னு தோணலன்னு மன்னிப்பு கேட்பான். பட் இப்போ ஜான் கொஞ்சம் கூட சர்ப்ரைஸ் ஆகாம நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் கென், என்ன அதை நீயே சொல்லணும்னு நினைச்சேன், தட்ஸ் ஓகே, பட் இந்த ரிங்கை நீயே வச்சுக்கொண்டு கொடுப்போம். அப்போ கென் இல்ல ஜான் இதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எந்த நல்லதுக்குமே நான் தகுதியானவ கிடையாது, எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பையும் காப்பாற்ற கூட தெரியாது, இது உன்னை காதலிக்கிற உண்மையான பர்சனுக்கு கொடுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு பட் நான் உன்னோட நட்பை இழக்க விரும்பல, நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்டிருப்போம். ஸோ இப்போ இது ஜான் வருஷா கிட்ட சொல்லிட்டேன், அவன் என்னை காதலிக்கலன்னு எனக்கு எப்போவோ தெரியும், பட் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், நான் கனடா போயிட்டேன், அவகிட்ட எனக்கு பேச சான்ஸ் கிடைக்காமே போயிடும்ல, ஸோ அதான் அதுக்கு முன்னாடி என்னோட லக்கை செக் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன், பட் எனக்கு அவ்வளோ லக்கு இல்லை போல, நாங்கள் இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ வருஷா நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஜான், அவ சொன்னது சரிதான், அவளுக்கு எந்த நல்லதுக்குமே தகுதி கிடையாது, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க, உங்களுக்கான பர்சனை நீங்க கண்டிப்பா மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சரி ஜான் எனக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன், யூ டேக் கேர்ன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். பட் அப்படி கிளம்புனுவேன் நேர கென்னை தான் பார்க்க போவோம். அங்க போய் கதவை தட்டிட்டு கென் ஓப்பன் பண்ணதும் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கென்னை தள்ளிட்டே உள்ள வந்துருவோம். அப்ப வருஷாவை பார்த்தாலே தெரியும் அவ ஃபுல் மப்பிள இருக்காள். சோ கென் நீ குடிச்சிருக்கிய வரும், சரி நீ ஒரு ரூமுக்கு கிளம்பு, இந்த கண்டிஷன்ல இங்க இருக்க வேண்டாம்னு சொல்ல. அப்ப வருஷா ஏன் ஏன் இருக்கக்கூடாது, உன்னோட ஃபீலிங் ரிவர்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறியான்னு கேட்டுட்டே அவ பக்கத்துல போங்க. அப்ப கென் அவளை தடுத்து இல்ல உனக்கு கல்யாணம் ஆக போகுதில்ல அதை நினைச்சு சொல்றேன்னு சொல்ல. அப்ப வருஷா சோ நீ அதை பார்க்க போற, உனக்கு எந்த ஃபீலிங் இல்லையான்னு கேட்டுட்டே கென்னுக்கு ரொம்ப க்ளோஸா போய் கொஞ்சம் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணுவோம். அப்ப கென் என்ன பண்றேன்னு வருஷாவை விலக்கி விட்டான். ஏ உனக்கு பிடிக்கலையா, அப்பெல்லாம் என்ன இங்க இங்கன்னு ஃபுல்லா சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லுவேன், இப்ப என்னாச்சுன்னு சொல்லிட்டே அகைன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்ப கென் இவன் ஏதோ போதையில பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு ரொம்ப கண்ட்ரோலா அவளை தள்ளி விட்டேன். இந்த பண்ற வருஷம் இது தப்புன்னு உனக்கே தெரியும்னு சொன்ன. அப்ப வருஷம் போஸ்டர்ட் ஆகி இங்க எது சரியா நடந்துட்டு இருக்கு, இங்க எல்லாமே தப்பாதான் நடந்துட்டு இருக்கு, நான் உன்னை காதலிச்சேன் அது தப்பு, நீ நம்ம உறவுல கிளியராகவே இல்லை அது தப்பு, ஒரு நாள் என்னை விட்டு நீ ஓடி போயிட்ட
அது தப்பு. இப்ப திரும்பி வந்திருக்கல்ல, இதுவும் தப்பு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனே, அதுவும் தப்பு. இப்படி சுத்தி எல்லாமே தப்பா இருக்கும்போது இந்த ஒரு தப்ப பண்ணா எதுவும் மாறிடாதுன்னு சொல்லி அகைன் கேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. அப்ப கென்னுக்கு கஷ்டமா இருக்கும். சோ ஏன் வர இப்படி பண்ற, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க. அப்ப வருஷம் எமோஷனலா, நீ என்ன காதலிக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்க போறதை நினைச்சு நீ வருத்தப்படணும், என்னை திரும்பி வர சொல்லி நீ அழுது கெஞ்சணும், நான் எவ்வளவு வலியை அனுபவிச்சனோ அதே வலியை நீயும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். பட் நீ இப்ப வர ஒரு சாரி சொல்றத பத்தி கூட யோசிக்கல. நீ எனக்கு பண்ணதுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படல. முன்னால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடும். வர்ஷாவோட ஒவ்வொரு வார்த்தையுமே வர்ஷா எவ்வளவு பிரேக் ஆயிருக்கா, இப்போ அவளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு காட்டுற மாதிரி இருக்கும். அப்ப கென்னுக்குமே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். வர்ஷா என்ன பேசினாலும் அப்படித்தானே கென்னு ஃபீல் பண்றான். அப்போ கென் மார்னிங் அந்த கப்பல் சொன்ன எல்லாத்தையுமே மறந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வார்த்தைகள் இல்லாம அவளோட காதல வெளிப்படுத்தினாலும் அந்த மாதிரியே அவ்வளவு ஃபீலிங்கா வர்ஷாவை கிஸ் பண்ணும். அப்புறம் அப்படியே அந்த கிஸ் கண்டினியூ ஆக ரெண்டு பேருமே எல்லாத்தையும் மறந்து லவ் மேக் பண்ற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.